ஹலோ கைஸ், நான் உங்கள் இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க, தமிழ்நாடு கம்பெனி. அவங்களோட இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஏ டு இசட் டீட்டெயில்ஸாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இவங்களோட மெயின் கான்செப்ட் வந்து ட்ரேடிங் ஓகேங்களா. கம்பெனி பத்தின ஒரு பேசிக் ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பிளான்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ட்ரேடிங் கம்பெனி. ஸோ மொத்தமா 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே கேபிட்டல், எஸ்கே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அப்புறம் எஸ்கே இ-காமர்ஸ் வெப்சைட் ஓகேங்களா. ஸோ எஸ்கே இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓப்பன் பண்ணல. இ-காமர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சேம் லைக் இவங்க வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சிருக்காங்க. அண்ட் இதில நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் வாலெட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுர்றாங்க ஓகேங்களா. ஸோ நான் பிளான்ஸ் சொல்லும்போது நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு இன்னுமே வந்து புரியும். அண்ட் பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சம் அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டா வந்து ப்ரொவைட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25%. ஸோ இப்போ நீங்க ஒரு பொருள வந்து ₹1000க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. அதாவது நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து சம் அமௌண்ட் அவங்களே வந்து பர்ச்சேஸ் வாலெட்டுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான். பிளான்ஸ் சொல்லும்போது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கான்செப்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் வந்து எப்படி பண்றாங்கன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வழியா பண்றாங்க ஓகேங்களா. அதாவது மெட்டா ட்ரேட்ன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அது வழியா பண்றாங்க. எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா, YouTubeல வந்து அவங்க ட்ரேடிங் பண்றத வீடியோஸா அப்லோட் பண்றாங்க. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லன்னா டெய்லி இல்லன்னா வீக்லி பேசிஸ்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா. அதே மாரி அவங்களுக்கு Instagram பேஜுமே இருக்கு. அதிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரேட் பண்றத வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் உங்களோட ப்ரொஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தனித்தனியா ஆட் பண்றேன். நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் கவர்ன்மென்ட் சர்டிஃபிகேட்ஸும் வச்சிருக்காங்க. இமேஜா வந்து நான் ஒன் பை ஒன்னா ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஏ சர்டிஃபிகேட் ஓகேங்களா. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பிரைவேட் லிமிடெட் லீகல் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான் கார்டு ஓகேங்களா. அவங்களோட பான் கார்ட் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் தான் இது. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா. அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஓகே கைஸ், பிளான்ஸ் அண்ட் அதோட ரூல்ஸ் பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து நீங்கள் ஒரு நேமில் ஒரு ஐடி தான் வச்சுருக்கணும் ஓகேங்களா. அண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ தரக்கூடிய நேம் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் என்ட்ரு பண்ணுறப்போ அண்ட் அதோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த நேமும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 10 பிளான்ஸ் இருக்குங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி வித்ட்ராவல் எடுக்கணும், அண்ட் எவ்வளோ வரும், எவ்வளோ டிடக்ஷன் அண்ட் எவ்வளோ நாள்ல வரும், அண்ட் வித்ட்ராவல் டைமிங் என்ன, அண்ட் எப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் போடலாம், அண்ட் சாட்டர்டே, சண்டே வித்ட்ராவல் போடலாமா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும் சரிங்களா. அண்ட் ஆல்சோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்டாம்ப் வந்து டிஸ்கிரிப்ஷனில ஆட் பண்ணியிருக்கேன். தனித்தனியா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, அந்த அந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பார்ட் ஆஃப் வீடியோக்கு வந்து நீங்க பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 பிளான்ஸ் இருக்குங்க ஓகேங்களா. ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் சரிங்களா. ஸோ ஸ்டார்ட்டிங் பிளான்லேருந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டர் அதாவது மினிமம் ₹1000 மேக்ஸிமம் லித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ₹60,000 அந்த பிளான்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்க எந்த பிளான்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ, அந்த பிளான்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. அண்ட் ஒவ்வொரு பிளானுமே வந்து பார்த்தீங்கன்னா, 60 நாள் மட்டும் தான் வேலிடிட்டி சரிங்களா. ஸோ ஒவ்வொரு பிளான்ஸ்லயுமே உங்களால 3 டைம் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த ஸ்டார்ட்டர் பேக்கேஜ் ₹1000 நீங்க பை பண்றீங்க அப்படிங்கும்போது, டெய்லி இன்கம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹50 அண்ட் நீங்க ஜாயின் பண்ணதுமே ₹50 போனஸா ஒன் டைம் மட்டும் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அண்ட் வித்ட்ராவல் லிமிட் ஒவ்வொரு பிளான்ஸ்க்குமே வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் அந்த வித்ட்ராவல் லிமிட் நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க வித்ட்ராவல் போட்டுக்கலாம். அண்ட் எவ்ரி வித்ட்ராவல் ₹15 மட்டும் தான் டிடக்ஷன் ஓகேங்களா? பேலன்ஸ் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பண்ணிருவாங்க. ஸோ டெய்லி 50 அப்படிங்கும்போது 8 டேஸ் ஒன்ஸ் நீங்க 400 ரீச் ஆயிருவீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது 60 டேஸ்க்கு உங்களால் 6 முறை வித்ட்ராவல் போட முடியும். அப்போ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2400 உங்களால எடுக்க முடியும். ஸோ பேலன்ஸ் 600ல 300 ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் வாலெட் ஓகேங்களா. அண்ட் பேலன்ஸ் 300 என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அத நீங்க எடுக்கணும் அப்படின்னா, அகைன் நீங்க வந்து ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஸோ எல்லா பிளான்ஸ் சேம் கான்செப்ட் இதே தான். ஒவ்வொரு பிளான்ஸ்க்கும் டெய்லி இன்கம்ஸ் அண்ட் வித்ட்ராவல் லிமிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த பிளான்ல உங்களுக்கு கீழ யாராவது ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம்மா ₹50 உங்களுக்கு ஆட் ஆகும். அண்ட் டெய்லி இன்கம்மா ₹10 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுறது மூலமா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அவங்க டைரக்ட் ரெஃபரலா இருந்தாங்க அப்படின்னா ₹10. இதே அவங்களுக்கு கீழ இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ₹9. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா 10 லெவல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த லெவல்ஸ்க்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி இன்கம்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3000 பேக்கேஜ் அதாவது பேசிக் பிளான். இதில டெய்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 அண்ட் வித்ட்ராவல் லிமிட் இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ஒன்ஸ் நீங்க வந்து வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ 60 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால 8 முறை உங்களால வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 9000ல 7200 உங்களால எடுத்துக்க முடியும். பேலன்ஸ் 1800ல 900 பார்த்தீங்கன்னா, அதாவது பர்ச்சேஸ் வாலெட்டுக்கும் பேலன்ஸ் 900 பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே பிளான்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியும். ஸோ இதே மாரி எல்லா ஒவ்வொரு பிளான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். பாருங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். டிஎம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிளான்ஸ் பை பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜஸ்க்கான பிளான்ஸ் நான் எல்லாமே இமேஜஸா ஆட் பண்றேன். பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். டிஎம் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ பிளான்ஸ் பார்த்துருப்பீங்க. எஸ்கேவோட பிளான்ஸ் என்ன, கான்செப்ட் என்ன, அண்ட் என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கான்செப்ட்னா உங்களுக்கே தெரியும். நான் சொல்லியிருக்கேன் ட்ரேடிங் ஓகேங்களா. ட்ரேடிங் பண்ணி தான் அவங்க ப்ராஃபிட் தராங்க. ட்ரேடிங்னாலே நெறைய பேர் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா ப்ராஃபிட் நெறையவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு லாஸ் ஆனாலும், இல்ல பெருசா ப்ராஃபிட் போனாலும் நமக்கு இன்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கு கரெக்ட்டா. ஓகேங்களா. ஸோ 1 இயரா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வித்ட்ராவல்ஸ்லாம் எடுத்திருக்கேன். சரிங்களா. ஸோ எஸ்கே பத்தி பார்த்துட்டோம். அப்படியே இப்போ நம்ம வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேங்களா. எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இது என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓகேங்களா. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அந்த லிங்க் ஷேர் பண்றேன். ஓகேங்களா. ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரௌசர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ, அந்த ப்ரௌசர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அண்ட் நீங்க ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யார் வந்து லிங்க் சென்ட் பண்ணாங்களோ, ஸோ அவங்களோட நேம் இப்படி தான் ஷோ ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் ஓகேங்களா. இங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல உங்களுடைய நேம் குடுத்துக்கோங்க. அண்ட் மெயினா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம், பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்க ஃபில் பண்ணும்போது, அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் நீங்க வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும். அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் நேமும், இங்க நீங்க ஃபர்ஸ்ட் நேம்ல என்ன குடுத்தீங்களோ, அந்த நேமும் சேமா இருக்கணும். ஓகேங்களா. இனிஷியல் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இது ஒண்ணும் இல்ல கைஸ். இது உங்களால எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் அண்ட் அகைன் உங்களுடைய அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் கிளிக் டூ ரெஃபர் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் ஷோ ஆகும். சரிங்களா. ஸோ இதில மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் ஆகும். இந்த பேஜ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது என்னோட யூசர் ஐடி. உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஷோ ஆகும். அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் லாகின் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேற. அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அத நீங்க லாகின் லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த யூசர் ஐடியும், உங்களோட யூசர் ஐடியும் அண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாஸ்வேர்ட் நீங்க குடுத்தீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டும் நீங்க என்டர் பண்ணி சைன் இன் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா. ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். சேம் லைக் என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த உங்களோட யூசர் ஐடிய இங்க என்டர் பண்ணணும். ஓகேங்களா. என்டர் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க ஒரு பாஸ்வேர்ட் குடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க சைன் இன் குடுத்தீங்க அப்படின்னா
டேஷ்போர்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ என்னோட யூசர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் என்டர் பண்ண முடியாது. ஸோ பர்சனல் இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ நீங்கள் அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நான் டேஷ்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஐக்கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் ஐக்கான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க ஐக்கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல்ஸ். ஸோ நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களோட ரெஃபரல் வராங்க இல்லையா? ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஐக்கான் டச் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஷோ ஆகும். சரிங்களா? அண்ட் தேர்ட் ஐக்கான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிளான்ஸ் பை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களோட பிளான்ஸ் வந்து இங்கே தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பிளான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே ஆன்கோயிங் அப்படிங்கிற காட்டுது. ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் 60 டேஸ் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபோர்த் என்ன ஐக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபின்ஸ். ஸோ இபின்ஸ் வந்து எப்படி வந்து வாங்குறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐக்கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான். ஓகேங்களா? உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணதுமே இப்படி தான் வந்து பேஜ் ஷோ ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பேங்க் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்கும். ஓகேங்களா? இந்த பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிடையாது. ஓகேங்களா? பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணதுமே இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸில் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அண்ட் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் உங்களோட பேங்க் அதாவது எஸ்பிஐயா, கோட்டக்கா, கனரா பேங்க்கா, இல்லை ஐஓபியா ஸோ அந்த மாதிரி உங்களோட என்ன பேங்க்கோ பேங்க் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட பிரான்ச் நேம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் டைம் மட்டும்தான் பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அகைன் செகண்ட் டைம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அட்மின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பேங்க் பாஸ்புக் இருந்தால் கூட பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ஸ் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? பிளான்ஸ் எப்படி வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைட் அப்படின்னு ஷோ ஆகுதா? ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டார்டர் பிளான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பிளான்ஸுமே இருக்கும். பை இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பை பண்ணல. ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பைட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைடில் கார்னரில் வந்து செட்டிங்ஸ் ஐக்கன் மட்டும் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்கிரேட் பிளான்ஸ். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல்லா பிளான்ஸுமே வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பிளான் வந்து பை பண்ணியிருக்கேன். அதனால் அப்கிரேடட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு எந்த பிளான் வந்து பை பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். டைட்டனியம் பிளானுமே வந்து பை பண்ணியிருக்கேன். இந்த பிளானுமே வந்து பை பண்ணியிருக்கேன். நான் அதுவுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த விருப்பமோ நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பேசிக் பிளான் எப்படி வந்து பை பண்ணுறது நான் பை பண்ணல. பட் எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அப்கிரேட் பிளான் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸ்ரீ கலைவாணி நிதி லிமிடெட். ஓகேங்களா? அண்ட் அவங்க வந்து கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட அக்கௌண்ட் நம்பருமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் காப்பி கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆயிரும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே யூபிஐ ஐடி நம்பர்னு இருக்கா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் கேட்கும். நீங்கள் பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் ஆல்ரெடி நான் வந்து 50,000 அதாவது டைட்டனியம் பிளான் பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பே கொடுத்து எந்த பிளான்ஸ் வேணுமோ பேசிக்னா பேசிக் அந்த பிளான்ஸ்க்கான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் ஐடி. ஓகேங்களா? இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் ஐடி தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் இது கிடையாது. ஓகேங்களா? இது எதுவும் கிடையாது. ஸோ இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி கிடையாது. இது மட்டும்தான் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஐடி. ஓகேங்களா?
ஸோ இது டிரான்சாக்ஷன் ஐடி. இந்த ஐடியை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அங்கே அப்லோட் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் ஐடி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட், அதாவது அகைன் நீங்கள் இப்படி இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் லென்ஸ் போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ கூகுள் லென்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த யூபிஐ ஐடி ட்ரான்சாக்ஷன்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இபின் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இபின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ காப்பி பண்ணியாச்சு. அகைன் நம்ம வந்து பிளான்ஸுக்கு போகலாம். ஸோ பிளான்ஸுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ட்ரான்சாக்ஷன் ஐடியில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் சூஸ் ஃபைல். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து நம்ம கடைசியாக சேவ் பண்ணுவோம் இல்லையா, ஃபைல்ஸ் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து, ஓகேங்களா, ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நோட்ஸ், இந்த நோட்ஸில் வந்து 3000 ஐடி பிளான் நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பிளான் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பிளான்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இபின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இபின் வரது கொஞ்சம் லேட் ஆகும். மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். அண்ட் அந்த இபின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இபின் ஐக்கான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஐக்கான் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் இபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இபின்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஓகேங்களா? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 0 அப்படின்னு தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 15 ஷோ ஆகுது இல்லையா, ஆல்ரெடி நான் வந்து ஸ்டார்டர் பிளான் பை பண்ணும்போது அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். ஓகேங்களா? நான் எடுக்கல. ஒன்ஸ் நான் இன்னொரு பிளான் பை பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, டைட்டானியம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தேன். அப்போ அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அப்கிரேட் பிளான் சென்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே 0 அப்படின்னு தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இபின் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 50 வந்து போனஸ் ஆட் ஆகும் இந்த பிளானுக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒர்க்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வரிசையாக பார்த்துட்டே வந்துடலாம். சரிங்களா? ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ பிளான்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இபின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இபின் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இபின் வச்சு தான் நீங்கள் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இபினோட ஐக்கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான். ஓகேங்களா? ப்ரொஃபைல் ஐக்கான் பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ யூஸ்ட் ஓகேங்களா, 2 இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளான்ஸ்க்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பிளான்ஸில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி நான் முன்னாடி ப்ரீவியஸில் சொல்லியிருப்பேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இபின்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதுதான் இபின் ஐக்கான் உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் யூஸ்ட் 2 இருக்கும். அன்யூஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு இபின் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் அந்த ஸ்டார்டர் பிளான் பை பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால யூஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு பை என்னோடய நேம் போட்டிருக்கா. ஸோ இதில் நீங்கள் என்ன பிளான்ஸ் பை பண்ணியிருக்கீங்களோ அது வந்து இங்கே ஷோ ஆகும். நான் ஸ்டார்டர் பிளான் பை பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே ஸ்டார்டர்னு ஷோ ஆகுது. அண்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்ட் இபின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் வந்து இபின். இந்த இபின் வச்சு தான் உங்களால் ஐடி ஆக்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். இங்கே காப்பி சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் டேஷ்போர்ட் வந்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பேசிக்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். பேசிக் பண்ணிக்கலாம். பைன்னு இருக்கா, ஸோ பை அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா மெயினாக இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அண்ட் மெயினாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும். அதாவது நீங்கள் எந்த பிளான் பை பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ்க்கான இபின் தான் அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஸ்டார்டர் வாங்கியிருக்கனால ஸ்டார்டர் இபின் தாங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து நான் உங்களுக்கு பேசிக் ஓகேங்களா, நீங்கள் அந்த இபின் வச்சு மற்ற பிளான்ஸ் நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பை பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இபின் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன காட்டும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் இபின் இஸ் நாட் இன் தி பிளான். ஸோ
நீங்கள் என்ன பிளான்ஸ் பை பண்ணீங்களோ அந்த பிளான்ஸ்க்கான ஈபின் தான் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் அதாவது நீங்கள் அப்கிரேட் பண்ண பிளான்ஸில் தான் நீங்கள் இந்த ஈபினை பேஸ்ட் பண்ணணும். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது வேலிட் ஈபின்னு சொல்லி காட்டும். நீங்கள் அந்த ஈபினை எடுத்துகிட்டு வேறு பிளான்ஸில் நீங்கள் பை பண்ணலான்னு நினச்சி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈபின் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்டர் பை பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டர் பிளானுக்கான ஈபின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வேலிட் ஈபின்னு காட்டும். இங்கே பைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பைட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எப்படி வந்து வித்ட்ராவல் போடுறது ஸோ எல்லாமே வந்து நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒன்று மெயின் திங் ஒன்று சொல்லணும். ஸ்டார்டர் பிளான் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்ட் அகைன் வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் உடனே வந்து பை பண்ண முடியாது. ஒரே பிளானை அகைன் பை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த வேலிடிட்டி முடியணும். அது 60 டேஸ் போட்டிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கீழே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்கோயிங்னு இருக்கா? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிளானை. அதனால் ஆன்கோயிங் காட்டுது. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படிங்க இங்கே ஷோ ஆகும். நீங்கள் வந்து அகைன் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பிளானை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ ஈபின் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் இது வந்து என்னோடய டேஷ்போர்ட். நான் ஆல்ரெடி ஸ்டார்டர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்கேன். இது என்னன்னா வித்ட்ராவல். ஓகேங்களா? நான் வித்ட்ராவல் எடுத்திருக்கேன். அண்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3340 இருக்குது. ஸோ இதை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் ஆகுது இந்த பிளானுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பிளான்ஸ் எப்படி வந்து பிளான்ஸ் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வாட்ஸ்அப் டெய்லி இமேஜஸ்னு இருக்குங்களா? இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறையா இமேஜஸ் ஷோ ஆகும் இந்த மாதிரி. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோடிங் ஃபைல் ஆகுது. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்தாச்சு. ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க இல்லையா? சேம் லைக் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே மேலேயே முன்னாடி ஷோ ஆகும். கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு ஒருத்தவங்களோட நம்பர் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களோட நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் டி அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அது நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் மெயினாக வந்து வியூஸ் கவுண்ட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. பட் மினிமம் 2 மேக்ஸிமம் 5 வியூஸ் கவுண்ட் இருந்தால் ஓகே. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி அப்லோட் பண்ணலாம் போர்ட்டலில் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள் போர்ட்டல் போய்க்கோங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பிளான்ஸ் வந்து பை பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டார்டர் பிளான் பை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு இப்படி ஷோ ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷோ ஆகுது. அண்ட் நீங்கள் கீழே என்னென்ன பிளான்ஸ்லாம் பை பண்ணியிருக்கீங்களோ அந்த இங்கே வந்து ரைட் சைடில் பைடுன்னு சொல்லி காட்டும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிளிக் டு அப்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்துல இங்கே தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ கிளிக் டு அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் ஃபைல். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் இங்கே வந்துடும். ஓகேங்களா? அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்ட் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த பிளான்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த பிளான்ஸ்க்கு அமௌண்ட் இன்கம் ஆட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3390 ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 50 ரூபா வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்டார்டர் பிளான் மட்டும் இல்லாமல் பேசிக் ஆர் பிரான்ஸ், சில்வர் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு வந்து
வேறு வேறு ஸ்டேட்டஸ் நம்ம வந்து வேறு ஒரு இமேஜஸ் வேறு ஸ்டேட்டஸில் நம்ம வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இன்கம், இந்த வாட்ஸ்அப் இன்கமில் நீங்கள் வந்து ஸ்டார்டர் பிளானும் பை பண்ணியிருக்கீங்க, பேசிக்கும் வாங்கியிருக்கீங்க, பிரான்ஸும் வாங்கியிருக்கீங்க, சில்வரும் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி 4 பிளான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜஸ் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இங்கே எல்லாத்துக்குமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டா ஓகேங்களா. ஸோ நீங்கள் தனித்தனியாக ஸ்டேட்டஸ் வச்சு அப்லோட் பண்ணணும்னு இல்லை, ஒரே ஸ்டேட்டஸை நீங்கள் என்னென்ன பிளான்ஸ் பை பண்ணியிருக்கீங்களோ ரைட் சைடில் பைடுன்னு சொல்லியிருக்கும் அந்த பிளான்ஸ்க்கு கரெக்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக டெய்லி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பட் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒர்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வித்ட்ராவல் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபரும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வித்ட்ராவல் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ரெஃபரல் பண்ணுறது, எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ரெஃபரல் பண்ணிங்கன்னா ரெஃபரல் இன்கம் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ பிளான்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, அதில் ரெஃபரல் இன்கம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு கீழே வந்து யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு போனஸ் ஆட் ஆகும். அவங்க என்ன பிளான் சூஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நமக்கு போனஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டர் பிளானில் இருக்கீங்க, உங்களோட ரெஃபரல்ஸ் வந்து வேறு ஏதோ ஒரு பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க, பேசிக்கோ இல்லை பிரான்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த பிளான்ஸோட போனஸ் இன்கம் ஆட் ஆகும் இல்லையா. ரெஃபரல் போனஸ் இன்கம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அந்த இன்கமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளானில் போய் உட்காந்துரும். இப்போ பேசிக்கில் வராங்கன்னா பேசிக்கில் அவங்களோட ரெஃபரல் இன்கம் வந்து போய் உட்காந்துரும். அதை நீங்கள் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா உங்களோட பிளான்ஸ் நீங்கள் எந்த பிளானில் இருக்கீங்களோ ஸ்டார்டரில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டருக்கு கொண்டு வரணும். சரிங்களா. ஸோ அது எப்படி வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி வந்து ரெஃபர் பண்ணுறது, நம்மளோட ரெஃபரல் லிங்க்கை மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மேலே செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் தான் மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க்ஸ்னு ஷோ ஆகுதா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்கா இந்த இடத்துல. ஸோ இதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து ஷோ ஆகும். சரிங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட ரெஃபரல் லிங்க் ஷோ ஆகும். அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பாக்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பின்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா. சரிங்க, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டவுன்லைன்ஸ் அதாவது உங்களோட ரெஃபரல்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அண்ட் உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிக்கும். சரிங்களா. அண்ட் உங்களோட டவுன்லைன்ஸ் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களோட நேம் வந்து அவங்களுக்கு காட்டும். ஓகேங்களா. அண்ட் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து லாகின் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. ஸோ உங்கள் ரெஃபரல்ஸ் உங்கள் லிங்க் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே காமிக்கும்னா இங்கே காமிக்கும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன பிளான் எடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ ரெஃபரல் வந்து என்னென்ன ப்ராஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிரான்ஸ் எல்லாம் வந்து யாருமே இல்லை. ஓகேங்களா. அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் வந்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளான்ஸ் பை பண்ணியிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பைடுன்னு சொல்லுவதா. ஸோ அதே மாதிரி உங்களோட டவுன்லைன்ஸ் உங்களோட ரெஃபரல்ஸ் வந்து எந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அது இங்கே உங்களால் பார்த்துக்க முடியும். சரிங்களா. ஸோ ரெஃபரல் வந்து கம்பல்சரி இல்லை. சரிங்களா. இதே உங்களுக்கு வந்து ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட், பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணலன்னா உங்களுக்கு வர அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்டர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். மேக்ஸிமம் என்னால் 3000 தான் சம்பாதிக்க முடியும். ஸோ நான் ரெஃபரல் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எனக்கு 3000 சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 60 நாள் ஆகும். ஓகேங்களா. அதே வந்து ரெஃபரல் கொடுத்தனா ஒரு 30 நாள் 40 நாள்லேயே 3000 வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துடும். ஸோ ரெஃபரல் இன்கம் போனஸ் இன்கம்லாம் வருதில்ல அதெல்லாம் வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா. ஸோ ரெஃபரல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சார்ட்டை பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் இன்கம் பிளான்ஸ்க்கான சார்ட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டர் பிளானில் பை பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிளான்ஸ் பார்த்தாச்சு. இந்த பிளானுக்கு டெய்லி இன்கம் எவ்வளோ 50 ரூபா. ஓகேங்களா. அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா உங்களுக்கு வெல்கம் போனஸாக ஆட் ஆயிரும். ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு கீழே ஒருத்தரை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பிளான் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5000 பிளானில் ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது அவர் 250 ரூபா ஏர்ன் பண்ணுவார். ஓகேங்களா. அண்ட் அவர் ஜாயின்
பிளான் பை பண்ணதுமே அவருக்கு வந்து வெல்கம் போனஸாக ரூ. 250 அவருக்கு ஆட் ஆயிரும் சரிங்களா. அண்ட் சேம் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் போனஸாக ஒன் டைம் 250 உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு கீழேயே ஒருத்தர் வந்து 3 பிளான் பை பண்ணுறாரு ஓகேங்களா. 10,000 பிளானும் 15,000 பிளானும் 21,500 பிளானும் அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, அவர் இந்த 3 பிளானும் பை பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து டெய்லி இன்கமாக 500, 750, 1775 ஓகேங்களா ஏர்ன் பண்ணுவார். அதே மாதிரி வெல்கம் போனஸாக அவருக்கு பை பண்ணதுமே 500, 850, 1075 உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஓகேங்களா. சேம் உங்களுக்கும் ஒன் டைம் டேரக்ட் போனஸாக இந்த 3மே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஓகேங்களா. இந்த 3மே உங்களுக்கு ஆட் ஆயிரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 லெவல்ஸ் டெய்லி இன்கம்னு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டர் பிளான் பை பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ டெய்லி 50 ஏர்ன் பண்ணுறீங்க. அண்ட் கீழே வந்து ஏதோ ஒரு 5 பிளான் ஓகேங்களா, ஏதோ ஒரு 5 பிளான் உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு 5 பிளானில் அவங்க வராங்க அப்படிங்கும்போது ரூ. 10 ஓகேங்களா. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 ஒரு தலைக்கு 10 அப்படிங்கும்போது 5 பேர்கிட்ட இருந்து ரூ. 50 நீங்கள் ஆல்ரெடி ரூ. 50 ஏர்ன் பண்ணுறீங்க. அண்ட் அவங்கக்கிட்ட இருந்து ரூ. 50 அப்போ டெய்லி ரூ. 100 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதில் என்ன அப்படின்னு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 0 கம்பல்சரி இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா. நீங்கள் ஸ்டார்டர் பிளானில் இருக்கீங்க, எந்த பிளானில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஐடிக்கு 10 பேரை மட்டும்தான் மேக்ஸிமமே ரெஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளான் ஸ்டார்டர் பிளான் பை பண்ணியிருக்கீங்க, ரூ. 50 நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் 10 பேரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்க. 10 பேரும் எந்த பிளான் வேணாலும் அவங்க பை பண்ணியிருக்கலாம். தலைக்கு 10 அப்படிங்கும்போது 10 பேர்கிட்ட ரூ. 100 ஓகேங்களா. இப்போ 100 உங்களுக்கு டெய்லி ஆட் ஆகும். ப்ளஸ் ரூ. 50 உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம். அப்போ ரூ. 150 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. அண்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி 11வது ஆளாக வராங்க அப்படிங்கும்போது என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 10 பேரை வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. 10 பேரை வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்க. ஸோ 11வது ஆளாக நீங்கள் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அவர் ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது ஒரு பிளான் பை பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளானாக இருந்தாலும் சரி ஓகேங்களா, அந்த டைரக்ட் போனஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போது 11வது ஆளாக 10,000 பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து இந்த ரூ. 500 டைரக்ட் போனஸாக உங்களுக்கு ஆட் ஆயிரும். பட் டெய்லி இன்கம் யாருக்கு போகும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் 10 பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் 9 பேரை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவர் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்லில் அவருக்கு கீழே போய் உட்காந்துருவார் ஓகேங்களா. இந்த டைரக்ட் போனஸ் உங்களுக்கு வந்துடும். பட் இந்த டெய்லி ரூ. 10 இன்கம் வந்து அவருக்கு தான் டெய்லி ஆட் ஆகும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் வந்து எப்படி பண்ணுறது, அண்ட் இந்த இன்கம்ஸ் அதாவது டீம் இன்கம்ஸில் வருது இல்லையா, ஸோ இதில் வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணி நம்ம வித்ட்ரா எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஓகேங்களா. அண்ட் வித்ட்ராவல் ஒவ்வொரு பிளானுக்கும் வித்ட்ராவல் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் எவ்வளோ டிடக்ஷன் ஆகும் வித்ட்ராவல் போட்டோம் அப்படின்னா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எதுக்கு பண்ணுறோம் அண்ட் எப்படி வந்து நம்ம வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத லைனாக பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டர் பிளான் பை பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து யாரையாவது ரெஃபர் பண்ணுறீங்க. ஸ்டார்டர் பிளான் நீங்கள் என்ன பிளான் பை பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான்லேயே அவங்களும் பை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டர் பிளான்லேயே பை பண்ணுறாங்க, ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வாலெட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட வர இன்கம் நீங்களும் சேம் பிளானில் தான் வந்து ஜாயின் ஆகியிருக்கீங்க. ஸோ அதனால் அந்த இன்கம்லாம் வந்து அப்படியே ஆட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து அவங்க உங்களுக்கு கீழே ரெஃபரல்ஸாக வராங்க இல்லையா, அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு பிளான்ஸ் பேசிக்காக இருக்கட்டும் இல்லையா, பிரான்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த பிளானில் இருந்தாலும் சரி, அவங்க வேறு ஏதோ ஒரு பிளான்ஸில் ஜாயின் ஆகுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு டீம் இன்கம்ஸும் ரெஃபரல் இன்கம்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட பிளானுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வித்ட்ராவல் போட முடியும். அந்த இன்கம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் பிளானாக இருந்தால் நீங்கள் வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்ல. இதே வேறு ஏதாவது ஒரு பிளான்ஸில் வராங்க அப்படிங்கும்போது நீங்கள் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சரிங்களா. ஸோ நீங்கள் பேசிக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேறு ஏதாவது ஒரு பிளான்ஸில் இருக்காங்கன்னா நீங்கள் உங்களோட பேசிக்ஸ்க்கு அவங்கக்கிட்ட இருக்க ரெஃபரல் இன்கம்ஸும் டெய்லி வர அந்த டீம் இன்கம்ஸும் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதே நீங்கள் பேசிக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழேயே பேசிக்லேயே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்ல ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ உங்கள் டேஷ்போர்டில் வெப்சைட்டில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம்
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேக் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்னல் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இன்டர்னலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஷோ ஆகும் ஓகேங்களா. அதாவது செலக்ட் பிளான் ஃப்ரம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பிளான் டூ ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல செலக்ட் பிளான் ஃப்ரம் அப்புறம் இங்கே டூன்னு காமிக்குதா. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டர் பிளானில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு கீழே வேறு பிளான்ஸில் ரெஃபரல்ஸ் ஆட் ஆகுறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட அந்த ரெஃபரல்ஸ் இன்கம் அண்ட் டீம் இன்கம்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் ஆகும் இல்லையா. அதெல்லாம் வந்து அந்தந்த பிளான்ஸில் போய் செட் ஆயிரும். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பிளான்ஸ் நீங்கள் என்ன பிளான் வாங்கியிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ தான் உங்களால் அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் வித்ட்ராவல் போட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பிளான் நாங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு க்ரௌன் இருக்கா. ஜஸ்ட் நான் வந்து ஸ்டார்டர் பிளான் பை பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஸ்டார்டர் பிளான் காட்டல ஓகேங்களா. இங்கே ஜஸ்ட் க்ரௌன் கிளிக் பண்ணிக்கிறேன். வாலெட் இருக்கா, இந்த வாலெட்டில் வந்து ரெஃபரல் வாலெட் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து 0 ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை. அண்ட் நான் ஒர்க்கிங் வாலெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் எந்த ஒரு பேலன்ஸும் இல்லை. அண்ட் சீலிங் வாலெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை ஓகேங்களா. ஸோ ஏன்னா க்ரௌனில் வந்து யாரும் ஜாயின் பண்ணல. இதே நீங்கள் வேறு ஒரு பிளான் உங்களுக்கு ரெஃபரல்ஸ் யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம் அண்ட் செலக்ட் வாலெட்டில் ரெஃபரல் வாலெட் போய்க்கிறேன். பேலன்ஸ் வந்து 0. இது நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரெஃபரல் வாலெட்டில் அமௌண்ட் இருந்தது, நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒர்க்கிங் வாலெட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 0. அண்ட் சீலிங் வாலெட் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் காட்டுதா. இந்த 45 ருபீஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா என்னோடய பிளானுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இங்கே ஸ்டார்டர் பிளான் மட்டும்தான் பை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டர் பிளான் மட்டும்தான் நான் பை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்ன பிளான்ஸில் பை பண்ணியிருந்தீங்களோ அந்த பிளான்ஸ்லாம் இங்கே கீழே காட்டும். நீங்கள் எந்த பிளான்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிளானை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாலெட் கேட்கும். ஸோ இந்த 3 வாலெட்லேயுமே நீங்கள் ஏதோ ஒரு வாலெட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த 3 ஆப்ஷனில். ஸோ நாட் அ ப்ராப்ளம். நான் வந்து சீலிங் வாலெட்டையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் இங்கே கேட்குதா, இங்கே என்ன அமௌண்ட் இருக்கோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கேயும் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 45 ஓகே. நோட்ஸில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேர்ட்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மேக் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கொடுத்துட்டோம் நம்ம. இங்கே பாருங்கள், இங்கே ஆட் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இங்கே காட்டுது. டைட்டானியம் பிளான்லேருந்து ஸ்டார்டர் பிளான் என்னோடய பிளானுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ரெஃபரல் வாலெட் ஆல்ரெடி அமௌண்ட் இருந்தது. டைட்டானியம்லேருந்து நான் ஸ்டார்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹிஸ்ட்ரி வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கா. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டுன்னு இருக்கா. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஏன்னா அந்த இன்கம்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த இன்கம் வித்ட்ராவல் கொடுத்து எடுக்க முடியும். ஸோ உங்கள் ரெஃபரல்ஸ் வந்து ஏதோ ஒரு பிளானில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நான் அகைன் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பிளானில் இருப்பீங்க. உங்கள் டவுன்லைனர்ஸ் சேம் பிளான்லேயே இருந்தாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவசியம் இல்லை ஓகேங்களா. அந்த இன்கம் உங்களோட பிளான்லேயே வந்து செட் ஆயிரும். இதே வேறு பிளான்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பிளான்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பை பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து வித்ட்ராவல் எடுக்கலாம், அண்ட் வித்ட்ராவல் எடுக்கும்போது எவ்வளோ டிடக்ஷன்ஸ் ஆகும், அண்ட் என்னென்ன பிளான்ஸ்க்கு எவ்வளோ லிமிட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அண்ட் எப்போல்லாம் வந்து வித்ட்ராவல் போடலாம் அண்ட் எப்போல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம லைனாக பார்த்துடலாம் சரிங்களா. ஓகே கைஸ், இது வரைக்கும் எஸ்கே பற்றின கான்செப்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ் அண்ட் ரூல்ஸ் என்ன, அண்ட் எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கப்புறம் இபின் வந்து யூஸ் பண்ணி எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, அண்ட் வந்து டெய்லி டாஸ்க் வந்து எப்படி பண்ணலாம், அண்ட் ரெஃபரல் இன்கம் மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட், அதுக்கப்புறம் வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து லைனாக பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் வித்ட்ராவல் டைமிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி, அதாவது மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே உங்களால் வித்ட்ராவல் போட முடியாது. அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான். காலையில் 6 மணிலேருந்து 10 மணி அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ராவல் போட்டுக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக கிரெடிட் ஆயிரும் ஓகேங்களா. அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு இல்லையா, நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒன் டைம் தான் உங்களால் என்டர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போதே உங்களோட பேங்க் பாஸ்புக் இருந்தால் அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் செகண்ட் டைம் எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அட்மின்ஸ்க்கு வந்து நீங்கள் 500 சார்ஜ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்டர் பண்ணும்போதே கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வித்ட்ராவல் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். நான் வித்ட்ராவல் போட மாட்டேன், ஏன்னா டைம் இல்லைல்ல. ஸோ செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக் வித்ட்ரா இருக்கா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து செலக்ட் பிளான் காட்டுதா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த பிளான்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்தந்த வாலெட்டில் உங்களுக்கு இன்கம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்டர் பிளான் வச்சுருக்கேன். நீங்கள் என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ நிறைய பிளான்ஸ் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிளான்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஒவ்வொரு பிளான்ஸ்லையுமே உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகிருக்கும். நான் ஸ்டார்டர் பிளான் வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே ரெஃபரல் வாலெட், சீலிங் வாலெட், நான் ஒர்க்கிங் வாலெட், ஸோ ஒவ்வொன்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஷோ ஆகுது. சரிங்களா? பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேலேயே இருக்குது. பட் என்னோடய ஸ்டார்டர் பிளானுக்கான வித்ட்ராவல் லிமிட் பெர் டேக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 400 காமிக்குதா? பட் என்னோடய வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலேயே இருக்குது. பட் எவ்வளோ எக்ஸீடாக இருந்தாலும் அந்தந்த பிளான்ஸ்க்கான லிமிட் எவ்வளவோ அவ்வளோதான் உங்களால் வித்ட்ராவல் போட முடியும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டர் பேக்கேஜ்க்கு வேணால் வித்ட்ராவல் லிமிட் வந்து 400 தான் மேக்ஸிமம் வித்ட்ராவல் எடுக்க முடியும். சரிங்களா? கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு 1000க்கு மேலே இருக்கா? இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் இந்த பிளான்ஸ்க்கான வித்ட்ராவல் லிமிட் 400 தான். ஸோ 400 நான் என்டர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வித்ட்ராவல்ஸ் போட்டாலும் டிடக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த பிளான்ஸில் இருந்தாலும் அந்தந்த பிளான்ஸ்க்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வித்ட்ராவல்ஸ் போட முடியும். ஃபார் எவ்ரி வித்ட்ராவல்ஸ் டிடக்ஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். பேலன்ஸ் போக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? வித்ட்ராவல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஷோ ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 400 வந்து வித்ட்ராவல் கொடுத்துருந்தேன். 27/1/2025. ஓகேங்களா? அப்ரூவ்டுன்னு ஷோ ஆகுதா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பெண்டிங்னு தான் ஷோ ஆகும். அவங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ரூவ்டுன்னு உங்களுக்கு வந்து காமிக்கும். அதே மாதிரி இது என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஒவ்வொன்றுமே வந்து என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி தான். என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எஸ்கே பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய வித்ட்ராவல்ஸ் எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் வந்து ஆக்சுவலாக வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் டைட்டானியம் பிளான் வந்து நான் பை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டைட்டானியம் பிளான்ஸ்க்கான ஃபஸ்ட் வித்ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருச்சு. 15,000. ஓகேங்களா? அந்த பிளான்ஸ்க்கான வித்ட்ராவல் லிமிட் பார்த்திங்கன்னா 15,000. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த பிளான்ஸ் எடுத்தாலும் வித்ட்ராவல் லிமிட் இருக்கும். அந்த வித்ட்ராவல் லிமிட்டுக்கு நீங்கள் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் போட்டிங்க அப்படின்னா எவ்ரி வித்ட்ராவல்ஸ் 15 ருபீஸ் மட்டும் டிடக்ஷன். ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் இமேஜில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் என்னோடய 50K அந்த டைட்டானியம் பிளான்ஸ்க்கான ஃபஸ்ட் வித்ட்ராவல் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? வித்ட்ராவல்ஸ்லாம் ரிப்போர்ட்ஸாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இமேஜில் பார்த்தீங்கன்னா என்னோடய 2 ஐடியுமே எனக்கு வந்து வித்ட்ராவல் லிங்க் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து ஸ்டார்டர் பிளான், இன்னொன்று வந்து டைட்டானியம் பிளான். இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? எஸ்கே ஜாபில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லேயே என்னோடய நம்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, லாகின் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிளான்ஸ் பை பண்ண விருப்பம் இருக்கோ அந்த பிளான்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.